நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற பரம தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று ஒரு சாரார் கூறிக்கொண்டிருக்க, அவர் மரித்து காஷ்மீரில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று ஒரு சாரார் கூறிக்கொண்டிருக்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமோ வருடத்தின் ஒரு சில நாட்களில் மட்டுமல்ல, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தையும் அவருடைய தியாகத்தையும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்துதலையும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை. 30 வருடங்களுக்கு பிறகு 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தது உண்மை. அநேக பாடுகள் பட்டு சிலுவையில் மரித்ததும் உண்மை. அதேபோல் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததும் உண்மையிலும் உண்மை. நாம் மரித்த ஒரு கடவுளை ஆராதிக்கவில்லை, ஆனால் உயிரோடு எழுந்து இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கும் உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவையே ஆராதிக்கிறோம். எத்தனை ஆயிரம் பேர் வந்து அவர் மரிக்கவில்லை என்று சொன்னாலும், நிரூபிக்க முயற்சித்தாலும் அவை வீணானது மற்றும் பொய்யுமானது. அவர் மரித்தார், உயிர்த்தார் என்கிற உண்மையை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவின் உயிரை எடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அப்படியே சிலுவையில் அவரை தனது ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தவராக ஜீவனை விட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் தமது ஜீவனை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். அநேக முறை அவரை கொல்வதற்கு அப்போதிருந்த பரிசேயரும் சதுசேயரும் முயற்சித்தாலும் அவற்றிலிருந்து அவர் தப்பி தம்மை பிதாவினுடைய சித்தத்தின்படி குற்றமற்ற தமது விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும்படி சிலுவையில் தமது கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் மிகவும் கொடியதாகும். மற்றவர்களால் தூஷிக்கப்பட்டு, உமிழப்பட்டு, சவுக்கால் அடிக்கப்பட்டு, கோர சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலை மேல் ஏறினவராக தள்ளாடி நடந்து சென்று இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிப்பின் நாயகர் தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தபடியினால் தேவனுடைய அன்பு என்ன என்பதை விளங்க பண்ணினார். நாம் ஒவ்வொரு முறை பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கும் போதும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவரை நினைவு கூறும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே ஆகும். ஆகவே தான் பரிசுத்த பந்தியில் பங்கு பெறும் ஒவ்வொரு முறையும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது அவசியமாகவும் முக்கியமானதாகவும் கடமையாகவும் இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவர் 7 அருமையான வார்த்தைகளை மொழிந்தார். அந்த வார்த்தைகளை துக்க வெள்ளி அன்று கூறுகிற புனித வெள்ளி அன்று ஒவ்வொரு சபையிலும் அதை பற்றி பேசி தியானித்து வருகின்றனர். கர்த்தர் சிலுவையில் கூறிய அந்த 7 வார்த்தைகளை குறித்து இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையாக தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அது நம்மை சீர்திருத்த வைக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறபடியினால்
அவற்றை நாம் தியானிக்க வேண்டும். நாளையில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த முயற்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் வருடத்தில் ஒரு காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களை தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின தேவனுடைய கிருபையை எண்ணி பார்த்தவர்களாக கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து அவருக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும். இந்த எதிர்வருகிற லெந்து நாட்களிலே கர்த்தாவே, உம்முடைய காரியங்களை குறித்து தியானிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.